நல்ல காரசாரமாக பிடிக்கரணை வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு பார்த்துடலாம். பிடிக்கரணையை மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில்லையே நல்லா வெந்துடும். மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 2 வெங்காயமும் 3 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 20 சின்ன வெங்காயம், 12 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அரை முடி தேங்காய்க்கு 1 டீஸ்பூன் ஜீரகமும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து நான் வடகம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்து வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தட்டின பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நார்மலாக நம்ம காரக்குழம்பு வைக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணுறோம். இது மாதிரி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேங்காய் கூட ஜீரகம் வெங்காயம்லாம் சேர்த்து வச்சு அரைச்சதுனால குழம்போட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச பிடிக்கரணையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. நல்ல காரசாரமான பிடிக்கரணை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.